வணக்கம் நண்பர்களே. காலில் வலி, மூட்டில் சத்தம், படிக்கட்டு ஏற கஷ்டம், காலையில எழுந்த உடனே கால் மடக்க முடியலையா? இது வயது காரணம் நினைச்சு நிறைய பேர் அமைதியா தாங்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே உங்க உடம்புக்கு தேவைப்படும் சில முக்கிய சக்திகள் தான். இன்னைக்கு வீடியோல வீட்டிலே எளிதாக கிடைக்கக்கூடிய 5 சக்தி வாய்ந்த விதைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த விதைகள் மூட்டு வலியை குறைக்க, எலும்புகளை பலப்படுத்த, நரம்புகளை வலுப்படுத்த, உடல் வீக்கத்தை குறைக்க, காலில் சக்தி தர மிகவும் உதவும். அந்த 5 விதைகள் என்னன்னு தெரியுமா? நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. கடைசியில எல்லா விதையும் சேர்த்து ஒரு ஸ்பெஷல் ஜாயிண்ட் பெயின் மிக்சர் கூட சொல்ல போகிறேன். ஸோ இதை நீங்க சாப்பிட சாப்பிட உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக்கப்படும். கால் வலி, கை வலி, எல்லா வலியுமே சரியாயிரும். இப்பெல்லாம் 35 வயதை தாண்டினாலே நிறைய பேருக்கு முழங்கால் வலி, பாத எரிச்சல், குதிகால் வலி, நரம்பு பிடிப்பு, கால் மடக்க முடியாமை இது எல்லாமே ஆரம்பமாகிறது. இதற்கு முக்கிய காரணம் கால்சியம் சத்து குறைபாடு, விட்டமின் டி குறைபாடு, உடல் வீக்கம், இன்ஃப்ளமேஷன், உடல் எடை அதிகமாகிறது, புரோட்டீன் சத்து குறைவு, எக்ஸசைஸ் இல்லாத ஒரு உடல். இதனால தான் இந்த 5 விதைகள் ரொம்பவுமே ஒரு முக்கியமான உணவா நம்ம சொல்றோம். முதல்ல பார்க்கக்கூடிய அந்த ஒரு விதை என்னன்னா மக்கானா விதை தாங்க. இதை இங்கிலீஷ்ல ஃபாக்ஸ் நட் அப்படின்னு சொல்லுவோம். மக்கானாங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, தாமரை இருக்குல்ல, தாமரோடைய விதை தான் மக்கானா. இது ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு உணவு. வட இந்தியாவில் அதிகமாக சாப்பிட்றாங்க. இப்போ தமிழ்நாட்டிலையுமே ரொம்ப இடங்கள்ல இது கிடைக்கிது. எல்லா இடங்கள்லையுமே ஆன்லைன், ஆஃப்லைன், சூப்பர் மார்க்கெட் எல்லா இடங்கள்லையுமே இது இருக்குது. இப்போ எல்லாருமே இது வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்னா கால்சியம், மெக்னீஷியம், புரோட்டீன், பாஸ்பரஸ் அதிகமாகவே இருக்குதுங்க. இதனால் என்ன நன்மை கிடைக்கும்னா எலும்புகளுக்கு நல்ல ஒரு பலம் தரும், மூட்டு உராயிறது குறைய ஆரம்பிக்கும், உடல் வீக்கம் வந்து குறையும், வயதானவர்களுக்கு நல்ல ஒரு சக்தி கொடுக்கும். எப்படி இதை சாப்பிட்லாம்னா நெய்யில் லேசாக வறுத்துட்டு நம்ம காலையில் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். இல்லை பவுட்ரு பண்ணி அதை பாலில் மிக்ஸ் பண்ணியும் நம்ம குடிக்கலாம். இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுக்கலாம். நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா ரொம்ப ஆயில் எண்ணெய் ஊற்றி அப்படியே எண்ணெய்க்குள்ள முக்கி எடுக்கக்கூடாது. லைட்டாக நெய்யில் வறுத்து அந்த டேஸ்ட்டுக்காக வறுத்துட்டு சாப்பிடலாம். அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு விதை என்னன்னா அதுதாங்க ஆளி விதை. இதை இங்கிலீஷில் ஃப்ளாக் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மூட்டு வலிக்கு மிகவும் ஒரு சிறந்த ஒரு உணவாக இருக்குது. அதாவது மீன் மாத்திரையை விட பல மடங்கு சத்துக்களை கொண்டது இந்த ஒரு ஆளி விதை. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஃபைபர், புரோட்டீன் இருக்குது. இதனால என்ன நன்மைகள் கிடைக்கும்னா ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன் வந்து குறையும், மூட்டு வலி குறையும், நரம்புகளுக்கு உள்ளே ஏற்படக்கூடிய வலிகள், வீக்கம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது உதவி பண்ணுது. ஸோ இது எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அது ரொம்பவே முக்கியம். இதை அப்படியே நேரடியாக உட்கொள்வதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். சரியான முறையில் தான் நம்ம எடுக்கணும். இதை லேசாக வறுத்துட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். லேசாக வறுத்து அதை மிக்சியில் போட்டு நல்லாவே பவுட்ரு பண்ணி நம்ம எடுக்கணும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் பவுட்ரு ஆக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எடுத்து தினமும் தயிர் இல்லைனா ஸ்மூத்தி இல்லைனா வெறும் 1 கிளாஸ் சுடு தண்ணியில் அந்த 1 டேபிள் ஸ்பூன் பவுடரை மிக்ஸ் பண்ணி நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். அப்படி இல்லைனா மதியானம் சாப்பிடக்கூடிய சாதத்தில் அந்த 1 டேபிள் ஸ்பூன் பவுடரை ஆட் பண்ணி நீங்கள் சாதத்தோடு சேர்த்தும் சாப்பிடலாம். இப்படி சாப்பிடலாம். ஆனால் அதிகமாக சாப்பிட்டால் லூஸ் மோஷன் வரலாம். ஸோ அதிகமாக சாப்பிடாதீங்க. ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய ஒரு விதை என்னன்னா அது சியா விதை தாங்க. சியா விதை உடல்ல இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்னா கால்சியம் அதிக அளவில் இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, ஃபைபர் இருக்குது, அயன் இருக்குது. இதனால் என்ன நன்மைகள் கிடைக்கும்னா எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு இந்த ஒரு உணவு பயன்படுது. ஜாயிண்ட் லூப்ரிகேஷனை அதிகரிக்கிறதுக்கும் பயன்படுது. காலையில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸ், சோர்வு இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு குறைக்கிறதுக்கு பயன்படுது. உடலில் ஹைட்ரேஷன் நிலையில் வச்சுக்கிறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. ஸோ இந்த விதைகளை எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம். இந்த விதைகளையும் நம்ம நேரடியாக உட்கொள்வது மிகவும் தவறான ஒரு முறை. அப்படி உட்கொண்டால் வயிற்றுக்கு உபாதைகள் ஏற்பட்டு உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும். ஸோ எப்படி சரியான முறையில் எடுத்துக்கொள்ளணும்னா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சியா விதைகளை எடுத்து நம்ம 1 கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அது 30 நிமிடமாவது ஊறணும். ஊறி நல்லா ஜெல்லி மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை எடுத்துக்கிறோம். இல்லை
இரவுலயே நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுட்டு நீங்கள் தூங்கிட்டு காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லை நைட்டுனால செய்ய மறந்துட்டே அப்படின்னா காலையில் நீங்கள் ஊற வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் சென்று நீங்கள் எடுத்துக்கிறலாம். இது யாருக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுன்னா, வயதானவர்களுக்கு இந்த விதைகள் ரொம்பவே ஆரோக்கியமானது. முக்கியமா பெண்களுக்கு மெனோபாஸ் ஆன அதாவது 40 வயசை எட்டின பெண்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வெயிட் அதிகமா இருக்கிறவர்களுக்கு இது நல்லா ஒரு பயனா இருக்கும். இது எடுக்க எடுக்க வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு விதை என்னன்னா வெந்தயம் தாங்க. வெந்தயம் நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய மருத்துவத்துல மிகவும் பேர் போனது, மிகப்பெரிய இடத்த பிடிச்சிருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இது மருத்துவ குணங்களை கொண்டது. இதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னா உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும், ஜாயிண்ட்டுகளில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கும், சுகரை கண்ட்ரோல் செய்யறதுக்கும் உதவுது. உடல்ல இருக்கக்கூடிய வீக்கம், வலி எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. இந்த வெந்தயத்தை எப்படி சாப்பிடணும்னா இரவில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் நம்ம அந்த வெந்தயத்தை நல்லாவே மென்று சாப்பிடணும். அந்த தண்ணியை நம்ம குடிச்சிடணும். இதுதான் சரியான மெத்தட். இது செய்ய முடியல அப்படின்னா வெந்தய கஞ்சியாக நம்ம கஞ்சி செஞ்சு வாரத்துக்கு இல்லை 2 முறை இல்லை 3 முறை அட்லீஸ்ட் வாரத்துக்கு 1 முறையாவது எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. வெந்தயத்தை எடுக்கும் பொழுது யார் கவனமாக இருக்கணும்னா லோ பிபி இருக்கிறவங்க அதிகமாக எடுக்கக்கூடாது. ஸோ இது வெந்தயத்தை எடுக்கும்போது அப்புறம் ரொம்பவும் பிபி கம்மியாகி பிரச்சனையை உண்டு பண்ணும். அதனால லோ பிபி இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம 5வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா எள்ளு விதை தாங்க. எள்ளு விதை ஏன் ரொம்பவே முக்கியம்னா அது கால்சியத்தோடைய கிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கால்சியம் நிறைஞ்சிருக்குது. இதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் கால்சியம், சிங்க், மெக்னீஷியம், காப்பர் இது எல்லாமே இருக்கு. இதனால என்ன நன்மைகள் ஏற்படும்னா எலும்புகள் பலமாகும், மூட்டு வலி குறையும், பெண்களுக்கும் மிகவுமே ரொம்பவே நல்லது. வயது காரணமாக வரக்கூடிய போன் வீக்னஸ் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. இந்த எள்ளை எப்படி சாப்பிடணும்னா எள்ளு உருண்டையா டெய்லியும் ஒரு உருண்டை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எள் உருண்டை எடுக்க முடியாதவங்க இல்லைனா சுகர் பிடிக்காதவங்க, சுகர் இருக்கிறதுனால சுகர் சாப்பிட முடியாதவங்க எள்ளு பொடி செஞ்சுக்கலாம். ஸோ எள்ளை லைட்டாக வறுத்துட்டு அதை நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நீங்கள் டெய்லியும் நீங்கள் சாப்பிட்டு வரலாம். இதனால நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான உங்கள் பாடி வந்து கிடைக்கும். முக்கியமாக எள்ளில் 2 வகை இருக்குது, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு. கருப்பு எள்ளு தான் நிறைய அதிகமான மினரல்ஸ் வந்து இருக்கும். அதனால கருப்பு எள்ளை எடுத்து சாப்பிட்றது மிகவும் ஆரோக்கியமான. நம்ம வீடியோ தொடங்கும் போதே சொன்னோம் ஸ்பெஷலான ஜாயிண்ட் பெயின் மிக்சர் ஒன்று எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னா ஆளி விதை வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க, எள்ளு விதை வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க, வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க, சியா விதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. இது எல்லாத்தையுமே லேசாக வறுத்து எடுத்துக்கிறேங்க. வறுத்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லாவே பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறோங்க. இந்த 4 விதைகளையுமே நீங்கள் தினமும் காலையில் 1 டேபிள் ஸ்பூன் பவுட்ரு அரைச்சி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க. காற்று போகாத அளவுக்கு 1 மாதத்திற்கோ இல்லை 1 வாரத்திற்கோ உங்களுக்கு டைமை பொறுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க. அடுத்து நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து 1 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியில் இந்த 1 டேபிள் ஸ்பூனை கலந்து நீங்கள் காலையில் குடிச்சிருங்க. இப்படி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த முட்டுக்கால் வலி வந்து குறையும். உங்கள் உடலுக்கு நல்லாவே ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும். நீங்கள் நடக்கிறது ரொம்பவே ஈஸியாகிரும். உங்களுடைய முழு பாடியில் இருக்கக்கூடிய வலி, வீக்கம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அந்த மக்கான விதையை வந்து நம்ம பவுடர் பண்ணாமல் நீங்கள் எப்பவும் வறுத்து சாப்பிடுவீங்களா, அது வறுத்துட்டு அதை ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறோங்க. ஸோ இந்த 5 விதைகளையுமே நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். நண்பர்களே, கால்வலி வந்த பிறகு மட்டும் கவலைப்படாதீங்க. இப்போவே நல்ல உணவுகளை தொடங்குங்க. இந்த 5 விதைகள் உங்களை உடம்புக்கு இயற்கையான பலத்தை கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.